நிமிடத்திற்கு சென்னை கடற்கரை வரை செல்லும் அடுத்த மின் தொடர் வண்டி 1வது பிளாட்பாரத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். यात्रीगण कृपया ध्यान दें, चेंगलपट्टू लोकल प्लेटफॉर्म नंबर 4 पर थोड़ी ही देर में आएगी. Your attention please. चेंगलपट्टू local will arrive shortly on platform number 4. பயணிகள் கவனத்திற்கு, செங்கல்பட்டு லோக்கல் நடைமேடை 4 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஆர்எஸ் ஸ்வர்ணலதா. என்னங்க, இப்ப நீங்க கேட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல ஒலித்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் மாதிரி இருக்கா? இந்தியால சதர்ன் ரயில்வேஸ், அதாவது தென்னிந்திய ரயில்வேஸ்ல பயணம் செய்த எல்லாரும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நிச்சயமா கேட்டிருப்பீங்க. இதுல நீங்க கேக்குற குரல் என்னோடதுதான். ஆரம்ப காலத்துல பயணிகளின் பணிவான கவனத்திற்கு அப்படின்னு தான் என் குரல்ல பதிவாகி இருந்தது. ஒரு முறை அப்போதைய தமிழக முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் ரயிலில் பயணிக்கும் போது இத கேட்டுட்டு எல்லாம் சரியா இருக்கு, பணிவான என்பதற்கு பதிலா கனிவான அப்படின்னு மாத்திடுங்கன்னு சொல்ல, உடனேயே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு என்ன கூட்டிக்கிட்டு போய் பணிவான என்பதற்கு பதிலா கனிவான அப்படின்னு மாத்தி ரெக்கார்ட் பண்ணினதுதான் இன்னி வரைக்கும் எல்லா தமிழ்நாடு ரயில் நிலையங்கள்லயும் என் குரல்ல ஒலிக்கிறது. என் குரல்ல ஒலிக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ட நிறைய பேர் அவங்களோட செல்போன்ல ரிங்டோனாவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல கூட ரயில்வே ஸ்டேஷன் சீன் வந்தா அதுல பேக்ரவுண்ட்ல என்னோட குரல்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒலிச்சிருக்கு. இதையெல்லாம் கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஒரு சில வெப்சைட்ஸ்ல என்னோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரலுக்கு வேற யாருக்கோ கிரெடிட் கொடுத்திருக்காங்க. இது தப்பு தானே? என்ன மாதிரியே லோக்கல் ட்ரெயின்ஸுக்காகவும் மற்ற ரீஜனல் ட்ரெயின்ஸுக்காகவும் சிமிலர் அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கு சில பேர் வாய்ஸ் தந்திருக்கலாம். ஆனா இந்த ஸ்பெசிபிக் சதர்ன் ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கு 1980கள்ல இருந்து கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலா தொடர்ந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரயில் நிலையங்கள்லயும் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகள்ல நான் குரல் கொடுத்திருக்கேன். தயவு செய்து எப்பவுமே ஃபேக்ட்ஸை கம்ப்ளீட்டா செக் பண்ணி நியூஸை ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம மும்பைல கூட அங்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் எஸ்கலேட்டர்லயும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில அறிவிப்புகள் என்னோட குரல்ல ஒலிக்கிறத இன்னைக்கும் நீங்க கேட்கலாம். இப்ப நீங்க கேட்ட மும்பை எஸ்கலேட்டர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மற்றும் தமிழ்நாடு சதர்ன் ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்னைக்கும் ஒலித்து கொண்டிருப்பது என்னோட குரல்ல, அதாவது உங்கள் ஆர்எஸ் ஸ்வர்ணலதாவின் குரல்ல தான். சரிங்க, அடுத்த பகுதியில இன்னும் சில புதுமையான தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. உங்க கமெண்ட்ஸையும் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. Bye.